உன்னை நேசிப்பதே உண்மையான அன்பு. கிராமத்தின் மத்தியில் மரங்கள் சூழ்ந்த அமைதியான இடத்தில் இருந்தது ஆரிஃபின் வீடு. ஆரிஃப் எந்த பெரிய பணக்காரரும் அல்ல. ஆனால் அவரது அன்பும் இரக்கமுமே அவருக்கு பெரும் செல்வமாயிருந்தது. அவர் எவரையும் உதவாமல் விட்டு வைக்க மாட்டார். எவருடைய கூரை ஒழுகினாலும் அவர் தன் சொந்த வேலையை ஒதுக்கி வைத்துவிட்டு மழையில் நின்று அதை சரி செய்வார். யாராவது பசியுடன் வந்தால் தன் பங்கை கூட பிரித்து கொடுத்து அந்த பசியை ஆற்றுவார். கிராம மக்கள் ஆரிஃபை இந்த ஊரின் உயிர்நாடி என்று அழைத்தனர். ஆனால் இந்த உயிர்ப்பான இதயத்திற்குள்ளே ஒரு நாட்பட்ட சோர்வும் ஆழ்ந்த தனிமையும் படிந்திருந்ததை அந்த மக்கள் அறியவில்லை. ஆரிஃப் தன்னை ஒருபோதும் கவனித்துக் கொண்டதில்லை. அவரது நாளின் தொடக்கமும் முடிவும் மற்றவர்களுக்கான சேவையிலேயே இருந்தது. அவர் பசியோடு இருந்தாலும் முதலில் தனக்குத்தானே செய்து கொள்ள வேண்டிய கடமைகளை கூட துறந்துவிட்டு முதியவர் அமினாவுக்கு தண்ணீர் சுமந்து செல்வார். அண்டை வீட்டு வேலியை சரி செய்தல், மாலை வரை வயலில் கடுமையாக உழைத்தல் என அவர் நேரம் யாருக்காகவும் நின்றதில்லை. அவர் வீடு திரும்பிய போது அவருடைய வீடு தன் எஜமானைப் போலவே சோகமாக புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. கூரை பிளந்திருந்தது, சுவர்களில் விரிசல், தரையில் அழுக்கு. அவர் ஒரு பெருமூச்சுடன் இதை நாளை கண்டிப்பாக சரி செய்வேன் என்று தன்னையே சமாதானம் செய்வார். ஆனால் அந்த நாளை ஒவ்வொரு நாளும் தள்ளிப்போய்க் கொண்டே இருந்தது. தன் வீட்டில் உள்ள பழுதை சரி செய்யக்கூட அவருக்கு சக்தி இருக்கவில்லை. சரிவும் தனிமையும் என்னும் கசப்பு ஒரு நாள் தன் அதிகபட்ச பலத்தை பிரயோகிக்கும் ஒரு தருணம் வந்தது. கிராமத்தவரின் எருது ஒன்று ஆழமான குழியில் விழுந்துவிட்டது. ஆரிஃப் மின்னல் வேகத்தில் ஓடினார். தன் முழு ஆற்றலையும் பிரயோகித்து அந்த எருதை பத்திரமாக மீட்டார். மக்கள் அவரை உற்சாகப்படுத்தினர். ஆனால் அன்று நாள் இரவு வீடு திரும்பும் பாதையில் ஆரிஃப் தன் உடலையும் மனதையும் ஒன்றாக இழந்துவிட்டதை உணர்ந்தார். அவரது கால்கள் தள்ளாடியது, இதயம் பாரமாக அழுத்தியது. அவர் தன் வீட்டின் வாசலை பலவீனமாக அடைந்தபோது அங்கேயே முழுவதுமாக சரிந்து விழுந்தார். ஆரிஃப் நோய்வாய்ப்பட்டு கிடந்தார். தன்னுடைய இத்தனை வருட சேவைக்காக யாராவது வந்து பார்க்க மாட்டார்களா என்று உள்ளம் ஏங்கியது. ஆனால் யாரும் வரவில்லை. மக்கள் ஆரிஃப் நிச்சயம் எங்காவது உதவி செய்வதில் பிஸியாக இருப்பார் என்று நினைத்து தங்கள் வேலையை பார்த்தனர். ஆரிஃப் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை உணர்ந்த மக்கள் ஆரிஃபுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது அவர் மனுஷன் என்பதை மறந்துவிட்டனர். நான் என் இதயத்தில் ஒவ்வொரு துளியையும் அனைவருக்கும் கொடுத்தேன். ஆனால் எனக்கு எல்லாம் தேவைப்பட்ட போது என் அருகில் ஒரு ஆத்துமா கூட இல்லை என்றார். அவர் கண்களில் தனிமையின் கண்ணீர் உருண்டோடியது. ஞானியின் வருகை மற்றும் கோப்பையின் பாடம். 3வது நாள் அந்த வழியாக ஒரு துறவி வந்தார். ஆரிஃபின் நிலையை பார்த்து அவர் மெதுவாக அவரை விசாரித்தார். நான் எல்லோருக்கும் உதவி செய்து என்னை கவனித்து மறந்துவிட்டேன். இப்போது நான் தனியாக இருக்கிறேன் என்று ஆரிஃப் தன் சோகத்தை வெளியிட்டார். துறவி புன்னகையுடன் ஆனால் உறுதியாக 2 ஞான வார்த்தைகளை கூறினார். இந்த வார்த்தைகள்தான் கதையின் முக்கியமான பாடம். குழந்தாய், நீ பிறருக்கு வெளிச்சம் தர விரும்பினால் அது நல்லதே. ஆனால் உன் சொந்த விளக்கில் உள்ள எண்ணெய் தீர்ந்து உன் சுடரே அணைந்து விட்டால் பிறருடைய விளக்குகளை நீ எப்படி ஏற்ற முடியும்? நீயே இருண்டு போனால் பிறருக்கு ஒளியை தர முடியாது. அன்பு என்பது உன்னில் ஊற்றப்பட்டு நிறைந்து அதிலிருந்து வழிந்து செல்வதே உண்மையான அன்பு. துறவி மேலும் அன்பு உன்னிடமிருந்தே தொடங்க வேண்டும். உனக்கு நீயே கொடுத்து கொள்ளாத அன்பு மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது அது கடமையாக மாறும், நிர்பந்தமாகும். உண்மையான அன்பாக மாறாது என்று கூறினார். ஆரிஃபின் மறுபிறப்பு, த செல்ஃப் லவ். துறவியின் வார்த்தைகள் ஆரிஃபின் ஆத்துமாவை உலுக்கியது. அவர் தன் தவறை புரிந்து தான் ஒருபோதும் சுயநலமாக இருந்ததில்லை என்று என்னை நேசிக்காமல் இருந்ததுதான் தவறு என்பதை உணர்ந்தார். அடுத்த நாள் ஆரிஃப் மெதுவாக எழுந்தார். அவர் முதன்முறையாக தன்னை பராமரிக்கத் தொடங்கினார். வீட்டை பழுது பார்த்தார், கூரையை சரி செய்தார், வீட்டின் முன் அழகிய பூக்களை நட்டார். தினமும் மாலை ஆற்றங்கரையில் அமர்ந்து மன அமைதிக்காக சூரியாஸ்தமனத்தை பார்த்து ரசித்தார். ஆரிஃப் மாறிவிட்டான், இப்போது ஓடி வந்து உதவுகிறது இல்லை என்று கிசுகிசுத்தனர். ஆனால் ஆரிஃப் புன்னகையுடன், நான் இன்னமும் உதவுகிறேன், ஆனால் இப்போது என்னிலிருந்தே தொடங்குகிறேன் என்று நிதானமாக பதிலளித்தார். இப்போது அவர் உதவி கேட்டு வருபவர்களிடம் எனக்கு இந்த வேலையை முடிக்க சிறிது நேரம் வேண்டும், நான் முடித்துவிட்டு வருகிறேன் என்று நேரம் கேட்டார். அவர் தன் கடமைகளை முடித்துவிட்டு நிறைவான மனதுடன் உதவி செய்தபோது அந்த உதவி மேலும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. புதிய கிராமமும் உண்மையான அன்பும். ஆரிஃப் இந்த மாற்றம் கிராம மக்கள் அனைவருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. அமீனா வந்து ஆரிஃப் அன்பு என்றால் எல்லாவற்றையும் மற்றவர்களுக்கு கொடுத்து நம்மை இழப்பது அல்ல, முதலில் நம்மை நிறைவு செய்து கொள்வது என்பதை புரிந்து கொண்டோம் என்றார். ஆரிஃப் அமைதியாக பதிலளித்தார். நீங்கள் உங்களை நேசிக்கும் போதுதான் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் அன்பு தூய்மையாகவும் நிர்பந்தமற்றதாகவும் இருக்கும். கிராமமே மெதுவாக மாறியது. அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவினாலும் தங்கள் உள்ளத்தையும் தங்கள் வீடுகளையும் கவனித்துக் கொள்ளவும் ஆரம்பித்தனர். இப்போது நான் புரிந்து கொண்டேன். முதலில் நம்மை நேசிப்பது சுயநலம் அல்ல,
அதுதான் உண்மையான அன்பு பிறப்பதற்கான அடித்தளம் என்று. இந்த கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் ஒரு லைக் போட்டு ஆரிஃபுக்கு ஆதரவு தாருங்கள். மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு இதை உடனே ஷேர் செய்யுங்கள். உங்கள் கப் நிரம்பவும் அடுத்த நல்ல வாழ்க்கை பாடத்தை கற்கவும் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பெல்லை அழுத்துங்கள். அடுத்த ஊக்கமூட்டும் கதையில் சந்திப்போம். நன்றி.